ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்? மீன் குழம்பு தான் வைக்க போகிறேன். எங்கள் அம்மா தான் மீன் குழம்பு வச்சாங்க. மீன் அலசிட்டு இருந்தேன். ஃபஸ்ட்டே சங்கரா மீன் அலசி எங்கள் அம்மாட்ட கொடுத்தாச்சு. கழுவி நல்லா நீட்டாக எங்கள் அம்மாட்ட கொடுத்துட்டேன். எங்கள் அம்மா தான் குழம்பு வச்சாங்க. அப்புறம் நெத்திலி மீன் வாங்கியிருந்தோம். அதுதான் இன்றைக்கி வறுக்கலாம்னு சொல்லிட்டு நெத்திலி மீன் மட்டும் வாங்கியிருந்தோம். வறுக்கிறதுக்கு நெத்திலி மீனும், குழம்புக்கு சங்கரா மீனும். இது கும்பலா மீனுன்னு நினைக்கிறேன். கும்பலா மீன் தான் சொன்னாங்க. அதில் 2 மீனும் வாங்கி போட்டோம். செம்மையாக இருக்க குழம்பு. அதனால் அதை வாங்கி போட்டாச்சு. மண் சட்டியில் நீ குழம்பு வைக்க போகிறோம். மண் சட்டியில் நல்லா மணக்க மண் சட்டி குழம்பு இன்றைக்கி அடுப்பில் விறகடுப்பில் தான் சமைக்க போகிறோம். எங்கள் அம்மா தான் எல்லாம் செஞ்சிகிட்டு இருந்தாங்க. மண் சட்டி வச்சு நல்லா சூடானோன்னே எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சோன்னே வெந்தயம் போட்டுக்கிட்டாங்க. வெந்தயம் நல்லா பொரிஞ்சோன்னே சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டாங்க. சின்ன வெங்காயம் நல்லா வதக்கிக்கலாம். இதெல்லாம் என் தங்கச்சி தான் வீடியோ எடுத்தது. நான் வீடியோ எடுக்கவே இல்லை. எல்லாம் தங்கச்சி தான் வீடியோ எடுத்தது. நான் தான் மீன் கழுவிட்டு இருந்தனால தங்கச்சி வீடியோ எடுத்தாங்க. இன்றைக்கி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். மண் சட்டினால ரொம்ப நல்லாயிருக்கும். டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அதனால் மண் சட்டி சூடாகிறது ரொம்ப லேட்டாகும். குழம்பு அந்த ஹீட்டாகி குழம்பு அந்த இதெல்லாம் ரெடி ஆகிறது ரொம்ப லேட்டாகணும். மண் சட்டியில் குழம்பு வச்சா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கல்யாணக்கார வீடுனால கொஞ்சம் பிஸி தான். வேலை நிறைய இருந்துக்கிட்டே இருக்குது. அதெல்லாம் வீடியோ அதிகம் போட முடியல. வீடியோவும் எடுக்க முடியல. குழம்பு டெய்லி நான்வெஜ் தான். ஆனால் அந்த வீடியோ எடுக்கிறதுக்கு ஆள் இல்லை. வீடியோவும் எடுக்க முடியல. அதனால் வீடியோ சரியாக நான் போடுறதில்ல. இப்போ தக்காளியும் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கிட்டாங்க. பச்சை மிளகா வந்து 2ஆக வகுந்து சேர்த்துக்கிட்டாங்க. தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். வீடியோ எடிட் பண்ணவே நேரம் இல்லை. வீடியோ எடுத்தாலும் வீடியோ எடிட் பண்ண நேரம் இல்லை. ஏன்னா ஃபுல்லாக சவுண்டாகவே இருக்கனால எங்கேயும் எடிட் பண்ணுறதுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது. அதனால் வீடியோவே போடுறதில்ல இப்போலாம். நான் வீடியோ எடுக்கிறது ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அங்கே இருக்கும்போது வீடியோ எடுத்துக்கிட்டே இருப்பேன். இங்கே வந்து வீடியோ எடுக்கிறதில்ல. தங்கச்சி புதுசு தான் வீடியோ எடுக்கிறது. நான் தான் வீடியோ எடுத்து எடுக்கவே மாட்டேன்னுச்சு பாப்பா. நான் தான் ப்ளீஸ் எடுன்னு சொல்லி கெஞ்சி வீடியோ எடுத்து வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கட்டும். மசாலா சேர்த்துக்கலாம். அடுத்தது மசாலா தான். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிக்கிட்டு இருக்கு. வெங்காயத்துக்கெல்லாம் நல்லா வதங்கிச்சு. மசாலா சேர்த்துக்கலாம். மல்லித்தூள் நம்ம தேவையான அளவு சேர்த்துக்கலாம். மல்லித்தூள், வீடியோ இப்போ முன்னாடி மட்டும் போடணும்னா கொஞ்சம் மிஸ்டேக் வரும். மிஸ்டேக் இருந்தால் மன்னிச்சிருங்க. மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். மிளகாத்தூள் காரத்துக்கு தேர்ந்தாப்புல மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். மசாலாவோட பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இதோட பச்சை வாசனை வரைக்கும் நான் எண்ணெயிலே நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுத்து புளி கரைச்சி வச்சுருக்காங்க. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி, நல்லா பெரிய சைஸ் நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா பழைய புளி ஆனால் கருப்பாக இருக்குது. புளி நல்லா கரைச்சி அடிச்சிருக்காங்க. அதையும் சேர்த்துக்கலாம். புளி ஏற்கனவே வடிகட்டி தான் வச்சுருக்காங்க. ஒரு டைம் இருந்தாலும் ஊற்றும் போது ஒரு டைம் வடிகட்டிக்கிறாங்க.
புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி ஊற்றியாச்சு. நல்லா கொஞ்சம் மசாலாலாம் கரையிற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டு மூடி போட்டு மூடிடலாம். குழம்பு நல்லா கொதிக்குது. இப்போ தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். ஒரு தேங்காய் திருவி பெருஞ்சீரகம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அதை சேர்த்துக்க வேண்டியதான். குழம்பு நல்லா கொதிச்சு வருது. மூடி போட்டு மூடி தான் இருந்துச்சு, திறந்தாச்சு. நல்லா குழம்பு கொதி. இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். இதோட தேங்காய் அரைச்ச தேங்காய் சேர்த்தாச்சு. தேங்காய் சேர்த்து நல்லா மூடி வச்சுட்டு நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் குழம்பு வற்றுனதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மூடி போட்டு மூடி வச்சு நல்லா கொதித்து வரட்டும். குழம்பு நல்லா வற்றுனதுக்கப்புறம் மீன் சேர்த்துக்கலாம். இது பல பொடின்னு சொல்லுவாங்க. நிறைய மீன், எல்லா மீனும் கலந்த மீனாக சங்கரா மீன் தான் அதிக மீன். கொய் மீனும் இருக்குது இதில். மீன் பார்த்தீங்கன்னா குழம்பு நல்லா கொதித்து வற்றி வந்துச்சு. இப்போ மீன் சேர்த்துக்கலாம். மீன் எல்லா மீனும் சேர்த்தாச்சு. இப்போ கரண்டி வச்சு ஒரு கிண்டி கிண்டிட்டு அப்படியே கொஞ்சம் உடையாமல் இருக்கும். ஒரு கொதி வந்தோன்னா அடுப்பு ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். குழம்பு நல்லா கொதிச்சு வச்சுருக்கு பாருங்கள். சூப்பராக கொதிக்குது. மீன் போட்டோன்னே மீன் குழம்பு வாசனை செம்மையாக இருக்குது. ஒரு கிண்டு கிண்டிட்டு குழம்பு இறக்கி வச்சிட வேண்டியதான். இப்போ எங்கள் அம்மா குழம்பு இறக்கிட்டு உலையத்துக்கு இருந்தால் அடுப்பு வச்சுட்டு சாப்பாடு தான் அடுத்து வடிக்க போகிறோம். சாப்பாடும் வடிச்சுன்னா சுட சுட மீன் குழம்பு ஊற்றி மீன் வறுத்தது வச்சு சாப்பிட்டா வேறு லெவல். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு உண்மையிலேயே. குழம்பு செம்ம டேஸ்ட்டு. மண் குழம்பு வச்சு மண் சட்டியில் வச்சதுனால இன்னும் டேஸ்ட்டு அதிகமாகவே இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி வாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இல்லை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே பாய். செம்ம மீன் செம்ம டேஸ்ட்டு.